இந்தியாவின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர்: ஜார்க்கண்ட். இந்தியாவின் 38% நிலக்கரி இந்த மாநிலத்தில் காணப்படுகிறது. இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர்: மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியாக அரிசி உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் நாட்டின் 2வது இடத்தில் உள்ளது. ரப்பர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது? ஆன்சர்: கேரளா. நாட்டின் 90% ரப்பர் இந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மாநிலம் எது? ஆன்சர்: கேரளா. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கேரளாவின் கோழிக்கோடு நகரில் நடைபெற்ற டிஜிட்டல் அதிகாரமளித்தல் பிரச்சாரத்தின் போது கேரளாவை இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் மாநிலமாக அறிவித்தார். கேரளா 100% மொபைல் இணைப்பையும் 75% இணைய அறிவையும் பெற்றுள்ளது. நாட்டின் முதல் முழுமையான கணினி அறிவு பெற்ற மாவட்டம் எது? ஆன்சர்: மலப்புரம், கேரளா. நீலப்புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர்: மீன் உற்பத்தி. வெண்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர்: பால் உற்பத்தி. திருவேந்திரத்தின் புதிய பெயர் என்ன? ஆன்சர்: திருவனந்தபுரம். லக்னோ நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர்: கோமதி. லக்னோ உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம் ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய கால்நடை சந்தை எது? ஆன்சர்: சோன்பூர் கால்நடை சந்தை. சோன்பூர் மேளா அல்லது சோன்பூர் கால்நடை சந்தை பீகாரில் பாட்னாவுக்கு அருகில் உள்ள கங்கை மற்றும் கண்டக் ஆகிய புனித நதிகளின் சங்கமத்தில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தின் பழைய பெயர் என்ன? ஆன்சர்: கர்ணாவதி. கிபி 1411 சுல்தான் அகமது ஷா கர்ணாவதியை அகமதாபாத் என பெயர் மாற்றி தனது தலைநகராக நிறுவினார். மைசூர் மாநிலம் எவ்வாறு பெயர் மாற்றப்பட்டது? ஆன்சர்: கர்நாடகா. மைசூர் மாநிலம் 1973 நவம்பர் 1 கர்நாடகா என பெயர் மாற்றப்பட்டது. இந்துஸ்தான் எந்த நதியின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர்: சிந்து நதி. வங்காளதேசத்தில் கங்கை நதி என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர்: பத்மா. ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக கொண்டுள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர்: நாகாலாந்து. தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர்: யமுனா. கல்கத்தா எப்போது கொல்கத்தா ஆனது? ஆன்சர்: 2001. அசாமின் எண்ணெய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர்: டிக்பாய். டிக்பாய் இந்தியாவின் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகும். இங்குதான் இந்தியாவின் முதலில் எண்ணெய் தோண்டப்பட்டது. டிக்பாய் முதலில் 1901 தொடங்கப்பட்டது. பம்பாய் எந்த ஆண்டில் மும்பை என பெயர் மாற்றப்பட்டது? ஆன்சர்: 1995. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான காடுகளை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர்: மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் சுமார் 77,522 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகளால் சூழப்பட்டுள்ளது. கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது? ஆன்சர்: உத்தரப்பிரதேசம்.
உத்தரப்பிரதேசத்தில் கரும்பு பெருமளவில் பயிரிடப்படுகிறது. எனவே இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான சர்க்கரை ஆலைகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் மொத்தம் 157 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவானது? ஆன்சர் 2014 ஜூன் 2ஆம் தேதி. ஆந்திர பிரதேசத்தின் வடமேற்கு பகுதியிலிருந்து தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டு இந்தியாவின் 29வது மாநிலமாக மாறியது. தெலுங்கானாவின் தலைநகரம் ஹைதராபாத் ஆகும். இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, இஞ்சி, மஞ்சள், புளி, ஜாதிக்காய், கறிவேப்பிலை போன்ற பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் இந்த மாநிலத்தில் விளைவதால் கேரளா இந்தியாவின் நறுமணத் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் கூர்க். கூர்க் என்பது கர்நாடகாவின் ஒரு நிர்வாக மாவட்டமாகும். கூர்க் குடகு என்று அழைக்கப்படுகிறது.